ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஆர் கார் ரஃபி பேசுகிறேன். நீங்கள் என்ன வண்டி பார்க்க போகிறேன்னா BMW த்ரீ சீரியஸு GT லைனு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டேரிங் மோட்ரு ஓடலன்னு சொல்லி வந்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பவர் ஸ்டேரிங்கோட பெல்ட்டு வந்து கட் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் தான். இதுக்கான உள்ள மோட்டரும் இந்த ரேக்கும் சுற்றுறதுக்காக ஒரு பெல்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேஞ்சி எல்லாம் பவுட்ராக கொட்டிகிட்டு இருக்குது. இதனால தான் ஸ்டேரிங் ஒர்க் ஆகலை. வெளியே எங்கேயோ செக் பண்ணியிருக்கிறாங்க. செக் பண்ணதில் காலம் போயிடுச்சு, அது இதுன்னாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், கழட்டி நம்ம ஸ்கேன் டயக்னோஸ் பண்ணதில் இந்த பெல்ட்டு தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். எங்கப்பா அந்த மோட்ரு? இதான் அந்த மோட்ரு. இது கூட அந்த பெல்ட்டு ட்ரைவ் ஆகும். எவ்வளோ சிக்னல் பாசிபிள் என்ன ஏதுன்னு சொல்லும். அது இயர் ஆயிடுச்சு. வண்டி பார்த்திங்கன்னா 1 lakh மேலே ஓடினனால இந்த பெல்ட்டு தேய்மானம் இருக்குது. மேக்ஸிமம் BM வச்சுக்கிறவங்க இந்த 1 lakh கட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது சேஞ்ச் பண்ணிங்க. மெக்கானிக்கிட்ட எதனா சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணும்போது, இது ஒரு ரேக் மட்டும் சர்வீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பெல்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா வழியில் எங்கேயும் நிற்காது வண்டி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஓட்ட முடியாமல் ரெக்கவரினும் போட்டு அமிச்சிட்டாங்க. உங்களுக்கும் BMWவில் எதனா ஒர்க் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டேரிங் பாக்ஸ் பிரித்து அதை ரெடி பண்ணி மாட்டி கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.